மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டே அவள் நம்முடைய சரீரத்தில் யோகினியின் வடிவங்களாக ஆதார சக்கரங்களில் இருக்கிறாள் என்று சொல்லி இப்பொழுது ஆக்ஞா சக்கரத்தை சொல்லிக்கொண்டே அவள் மச்சா சம்ஸ்தாயை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குரிய தாதுவை சொன்னார்கள். அடுத்தது அக்ஷரங்கள், எத்தனை இதழ்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு தகுந்த போல அந்த அக்ஷரங்கள் இருக்கும் இல்லையா, அதை சொல்லக்கூடிய நாமமாக சொல்லப்படக்கூடியதும் ஓம் ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதாயை நமஹ. ஓம் ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதாயை நமஹ. இப்போ அதில் சொல்லக்கூடிய ஹம்சவதி அப்படிங்கிறது எதற்காக இந்த வார்த்தை ஹால ஆரம்பித்து சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறப்ப 4 இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த 2 இதழ்கள், இப்போ இந்த 2 இதழ்கள் சொல்லும் பொழுது அக்ஷரங்களை சொல்லிகிட்டே வந்தோம் இல்லையா. இப்போ மீதி இருக்கக்கூடிய அக்ஷரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹா க்ஷ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது. அந்த 51 எழுத்துக்களில் இப்போ மீதி இருக்கக்கூடியது இந்த 2 எழுத்து. அப்போ ஹ அப்படின்னு சொல்வதற்கு ஹம்சவதி அப்படின்னு சொல்கிறது, க்ஷ அப்படிங்கிறதுக்கு க்ஷமாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பெயர்கள் இருக்கக்கூடிய தேவதையாக இவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஹம்சவதின்னு கொடுத்துருக்காங்க, க்ஷமாவதின்னு சொல்லக்கூடியது. இப்போ முக்கிய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹம்சவதியும் அடுத்தது க்ஷமாவதி, இவர்கள் இருவருமே முக்கிய சக்திகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக இந்த முக்கிய சக்தி அப்படின்னா, இப்போ இந்த ஹம்சவதினா என்ன அர்த்தம், க்ஷமாவதினா என்ன காரணத்துக்காக, என்ன குணங்கள் கொண்டவங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். இப்போ ஹம்சவதி அப்படிங்கிறது பிராணசக்தி, ஒரு ஜீவன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த சரீரத்தில் முக்கியமாக இருக்க வேண்டியது அந்த பிராணசக்தி, உயிர் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறோம். க்ஷமாவதி, க்ஷமா அப்படின்னா என்ன சொல்கிறோம், மன்னிக்கக்கூடிய குணம். அப்போ இந்த 2ம் தான் ஒரு ஜீவனுக்கு மிகவும் முக்கியமானது. அந்த ஜீவனை முழுமைப்படுத்துவது. எப்பொழுது இந்த சகிப்புத்தன்மை எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்ஞா சக்கரத்திற்கு வந்த பிறகு எந்த ஒரு யோகி இந்த ஆக்ஞா சக்கரத்திற்கு வந்து விட்டாரோ அவரிடம் இந்த சகிப்புத்தன்மை முழுவதுமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் யோகிகள் சொல்லும் பொழுது இருமை கடந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விருப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம். அப்போ அவர்களுக்கு அந்த ஏழை பணக்காரர்கள் இந்த வித்தியாசம் கூட தெரியாது. அப்போ அனைத்தையுமே சகித்து கொள்ளக்கூடியவர்கள். அப்போ நாம் செய்யக்கூடிய தவறுகளையும் சகித்து கொண்டு நமக்கு மீண்டும் இப்படி செய்யலாம், அப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வழியை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்றும் எத்தனையோ மகான்கள் இது போன்ற சகிப்புத்தன்மை இருந்தவர்களாக நம்மிடையே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் இல்லையா. அப்படி அந்த மன்னிப்பு தன்மை தான் மிகவும் முக்கியம். அப்போ இந்த 2ம் இருந்தால், அப்போ இந்த ஆக்ஞா சக்கரத்தை கண்டுவிட்டால், அதில் அந்த தவம் செய்து அந்த நிலையை அடைந்து விட்டால், அப்போ அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா இந்த மன்னிக்கக்கூடிய தன்மை. எதற்கு இந்த மன்னிப்பு தன்மை மிகவும் முக்கியம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா இந்த மனித பிறவி நாம் எடுத்தது எதற்காக என்றால், இதோடு இந்த மனித பிறவி முடித்து அடுத்தது அந்த மோட்சம் என்று சொல்லக்கூடிய வீடு பேருக்காகத்தான் நமக்கு ஒவ்வொரு முறையும் அந்த இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ அம்பிகை பார்த்து கொண்டே இருக்கிறார் எப்பொழுது இந்த ஜீவன் தன்னை தேடி வரும் அப்படின்னா. அப்போ எப்போ வரும் அப்படின்னா இந்த 2 குணங்கள், அதாவது சகிப்புத்தன்மை, மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை எப்பொழுது நிறைவு பெற்றதாக இருக்கிறதோ அப்பொழுது அந்த ஜீவன் இந்த பயணத்திற்கு தயாராகிவிட்டது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த ஆக்ஞா சக்கரத்தை அடையக்கூடிய யோகி ஒவ்வொரு சூழ்நிலையையும் எளிதில் மன்னிக்கவும் சகிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த ஒரு சூழ்நிலை அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி மாற்றி செல்லுவார். அனுசரித்து போவதும் உண்டு, அதை சாதகமாக மாற்றுவதும் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஒரு யோகியினுடைய பண்பு. அப்போ சகிப்புத்தன்மையில் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா பூமிக்கு இணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ இந்த சகிப்புத்தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவர் அவர் இருக்கும் பொழுது அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடமும் எப்படி இருக்கும் என்றால் அந்த யோக சக்தி நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதற்கு முக்கிய சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹம்சவதி முன்னிட்ட முக்கிய சக்திகளுடன் கூடியவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நாமாவளி. மகாபெரியவா சரணம்.